தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளின் நிறத்தை மாற்றி தனியார் பேருந்திற்கு நிகராக குளிர்சாதன பேருந்தை மாற்றியுள்ளனர். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் ஆகியவை குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளை இயக்குகின்றனர். இவை மாநிலத்திற்குள்ளும் அண்டை மாநிலங்களுக்கும் இயக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக குளிர்சாதன சொகுசு பேருந்துகள் பச்சை நிறத்தில் இருந்தனர். BS4 பேருந்துகளின் நிறம் நீலத்தில் இயக்கப்பட்டு வருகின்றனர். பயணிகளின் பார்வைக்கு பளிச்சென்று தெரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் மஞ்சள் நிறத்திற்கு கடந்த 2023 மாற்றப்பட்டு பெரும்பாலான மாவட்டங்களில் மஞ்சள் நிறத்தில் இயங்கி வரும் நிலையில் பேருந்துகளின் நிறத்தை தமிழக அரசு மாற்றியுள்ளனர். முதல் கட்டமாக குளிர்சாதன பேருந்துகள் மேல் பகுதி கருப்பு, கீழ்ப்பகுதி சாம்பல் நிறத்திலும், பார்டர் பகுதியில் மஞ்சள், ஆரஞ்சு, வெண்மை நிறத்துடன் வண்ணம் பூசப்பட்டுள்ளது. தனியார் பேருந்திற்கு இணையாக சவால் விடும் வகையில் அரசு பேருந்துகள் மாற்றப்பட்டுள்ளனர். விழுப்புரம், கரூர், நாகர்கோவில், திருநெல்வேலி பணிமனைகளுக்கு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் புதிய நிறத்தில் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளனர். முதல் கட்டமாக இயக்கப்படும் பேருந்துகள் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் இயக்கப்பட உள்ளனர். இதேபோல் கடந்த மாதம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 214 புதிய பேருந்துகள் இயக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகளில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 27 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக முதல்வரின் உத்தரவுப்படி போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கரின் அறிவுறுத்தல்படி 23 புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் பேருந்து சேவையை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.